அவங்க நடந்து வரப்போ பவுன்சர் 2 அண்ணா என்ன பண்ணாங்க, ஓகே ஓகே வழி விடுங்கன்னாங்க. அவங்க நின்ட்டாரே, யாருமே இல்லையா, எதுக்கு வழி விட சொல்கிறீங்க அப்படின்னு ஹிந்தியில் கேட்டாங்க. அப்பயே பார்த்து என்னடா இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, அச்சா சில் நோ ஒன் இஸ் தேர் யூ ரிலாக்ஸ் நோ, அவர்ப்பா ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தார். ஸோ அன்றைக்கி பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அது எதுன்னு சொல்லுவாங்க, நோ ப்ராப்ளம் ஸ்கூல் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஸோ கேப்டன் கூல் மாதிரி தான் இவங்களும். ஸோ இவங்களும் கேப்டன் கூல் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொன்னோம். ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் சாக்ஷி மேம். அண்டு சொல்லுவோம், திருப்பதிக்கு போனால் கம்முன்னு ஆகிடும்ல, சாமிக்கிட்ட போனோம். அந்த மாதிரி என்னடா பேசுகிறது இவர்கிட்ட, கிட்ட வேறு வந்துட்டாரு, ஏதாவது ஹாய் சொல்லலாமா ஹலோ சொல்லலாமா, கை கொடுத்தா தப்பாக நினச்சிப்பேன், வணக்கம் வச்சிடலாமா, ஃபுல்லாக மைண்டில் ஓடின்னு இருக்குது. கிட்ட வந்தோடனே ஹலோ விஜய்னார், என்னது என் பேர் தெரியுமா தலைவா, இதுக்கு மேலே வந்திருக்கும் ஆர்ஜே விஜய் அவர்களே. பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நடிப்பு, ஒரு பக்கம் ஆங்கரிங், ஒரு பக்கம் வந்து இப்படி டிவி ஆஃப் பண்ணால் கூட நீங்கள் தான் தெரிவிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா விஷயங்களும் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி, காரில் போய் பாட்டு கேட்கலாம் அப்படின்னு எஃப்எம் ஆன் பண்ணாலும் நீங்கள் தான் இருக்கீங்க. மிச்சம் கொஞ்சம் பாக்கி பாட்டெல்லாம் பார்த்தா பாட்டும் எழுதிடுறீங்க. வேறு ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் பண்ணலன்னு நினைக்கிறேன், டிரெக்ஷன் மட்டும் தான் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதையும் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஆல்ரவுண்டர் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்ஜே விஜய் அவர்களே, ப்ளீஸ் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ். தேங்க்யூ நிவேதா, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ப்ரெஸ், மீடியா, சோஷியல் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். ஏன்னா இங்கே இருக்கிற எனக்கு தெரிஞ்சு 90% எல்லாருடைய பேருமே எனக்கு பர்சனலாக தெரியும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு 3 தடவை நான் எல்லாரையும் மீட் பண்ணுவேன். ஸோ ஒரே ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸு எல்லோரையும் அவங்கள மீட் பண்ணது எங்கன்னா பிரசாத் லேபில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் மீட் பண்ணோம். அப்பயும் இதே மாதிரி தான் மழை. மீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குமா ப்ரெஸ் மீட்டுன்னு அப்படி உங்களோட சேர்ந்து இந்த இடத்துல நின்று ஹோஸ்ட் பண்ணி பார்த்தோம். இன்றைக்கி நீங்கள் கொடுத்த நிறைய அட்வைஸு, சப்போர்ட்டு, கைடன்ஸ் இதெல்லாம் மூலிமா இன்றைக்கி நம்ம ஒரு படம் பண்ணிவிட்டு அந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் உங்களை வந்து பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சப்போர்ட் அத்தனைக்கும் ஒரு பெரிய நன்றி. ஜென்ரலாக ஒரு ஈவெண்ட்டில் பேசுகிறோம் அப்படின்றது இல்லாமல் ப்ரெஸ்ஸோட பேசுகிறப்போ ஒரு பயங்கர கனெக்ட் இருக்கும். எப்படி இருக்குன்னா, நானும் வந்து ப்ரெஸ்ஸில் இருக்க நம்ம தெரிஞ்ச அண்ணாலாம் பார்ப்பாங்க, விஜய் எவ்வளோ நேரம் அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், அண்ணா 6 பேர், இப்படி பார்த்தா 1 ஹவரில் முடிச்சலாம், அடுத்த ஈவெண்ட்டுக்கு போயிடலாண்ணா. அப்படி ஒரு சிங்கில் தான் இருப்போம். அப்புறம் சப்போஸ் டைம் ஆகுது, அடுத்த ஈவெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு அங்கேருந்து காமிப்பாங்க, விஜய் அப்படின்னா இல்லை முடிஞ்சிடும், மீதி பேர் பேச மாட்டாங்க, இருங்க எப்படி இருக்கும். ஸோ இன்றைக்கி உண்மையிலேயே நம்ம ஈவெண்ட் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நான் வந்தவொன்னே பார்த்தேன். ஓகே அப்படின்னு, அதில் 2 நிமிஷம் மட்டும் உங்ககிட்ட எடுத்துக்கணும் அப்படின்றது ஆசை. இந்த ஒரு மழையிலையும் இதை விட கடினமான மழை, எல்லா டஃப் சுச்சுவேஷன் இருக்கும்போதும் எத்தனையோ நேரங்களில் ஒரு படத்துக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு டைரக்டர் படத்தை கதையை தோளில் சுமக்கிறாருன்னா, நீங்கள் கேமராவையும் மைக்கையும் நம்ம தோளில் சுமந்துட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கிற அத்தனை ப்ரெஸ்ஸுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் இந்த சார்பாக கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். ஸோ இப்பயும் இன்னொரு படம் முடிச்சுட்டு தான் இங்கே வரீங்க அப்படின்றது தெரியும். நம்ம அதுக்கு என்றைக்குமே வந்து ஈடுனே கிடையாது, எவ்வளோ நன்றி சொன்னாலும். ஏன்னா கதை வந்து கதாசிரியர் எழுதிடலாம், படம் டிரெக்டர் இயக்கிடலாம் அப்படின்னு நிறைய பண்ணலாம். ஆனால் அந்த படைப்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் மட்டும்தான் எழுத முடியும். அந்த சக்தி உங்கள் பேனாக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து நீங்கள் அப்படி உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, எல்ஜிஎம் பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு வந்து சாக்ஷி மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். ஃபஸ்ட்டு டே உங்களை பூஜையில் பார்த்தோம். பூஜையில் பார்த்ததுக்கப்புறம் வெறும் ஒரு க்ளோஸ்ட் குரூப் மட்டும்தான் பூஜைக்கு வந்திருந்தாங்க. மேம் அவங்க வந்திருந்தாங்க. அவங்க நடந்து வரப்போ பவுன்சர் 2 அண்ணா என்ன பண்ணாங்க, ஓகே வழி விடுங்கன்னாங்க. அவங்க நின்ட்டாரே, யாருமே இல்லையா, எதுக்கு வழி விட சொல்கிறீங்க அப்படின்னு ஹிந்தியில் கேட்டாங்க. அப்பயே பார்த்து என்னடா இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, அச்சா சில் நோ ஒன் இஸ் தேர் யூ ரிலாக்ஸ் நோ, அவர்ப்பா ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தார். ஸோ அன்றைக்கி பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அது எதுன்னு சொல்லுவாங்க, நோ ப்ராப்ளம் ஸ்கூல் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஸோ கேப்டன் கூல் மாதிரி தான் இவங்களும். ஸோ இவங்களும் கேப்டன் கூல் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொன்னோம். ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் சாக்ஷி மேம். அண்டு அதுக்கு அடுத்தது சொல்லுவாங்கள்ல, தலைவனை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் பூஜைக்கு சார் வரல, சரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்றைக்காவது திடீர்னு ஒரு நாள் வருவாரான்னு சொல்லிட்டு டெய்லி வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அப்பயும் அந்த வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா அவர் பயங்கர பிஸியாக இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாரை மீட் பண்ணுறதுக்கு ஆடியோ லான்ச் அப்போ ஒரு சான்ஸ் கிடச்சிது. அப்போது எதிரில் வர்றாரு, என்ன சொல்லுவேன், திருப்பதிக்கு போனால் கம்முன்னு ஆகிடும்ல, சாமிக்கிட்ட போனோம். அந்த மாதிரி என்னடா பேசுகிறது இவர்கிட்ட, கிட்ட வேறு வந்துட்டாரு, ஏதாவது ஹாய் சொல்லலாமா ஹலோ சொல்லலாமா, கை கொடுத்தா தப்பாக நினச்சிப்பேன், வணக்கம் வச்சிடலாமா, ஃபுல்லாக மைண்டில் ஓடின்னு இருக்குது. கிட்ட வந்தோடனே ஹலோ விஜய்னார், என்னது என் பேர் தெரியுமா தலைவா, இதுக்கு மேலே என்ன அச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இந்த ஹோட்டல் என்ன வேலைன்னு கேள்ற மாதிரி சூப்பராக ஒரு ஃபீல்னால் அந்த ஃபீல் கண்டிப்பாக சொல்லலாம். சார் விஜய் சார், ஐ நோ யூ, ஐ வாட்ச் த மூவி த்ரைஸ் மேன் அப்படின்னாரு. இது போதும் சார், லைஃப் லாங் செட்டில்மெண்ட் சார் அப்படின்ற ஃபீல் தான் இருந்தது. ஸோ தோனி சாரை பார்த்து அந்த ஒரு மொமெண்ட்டும் மறக்கவே முடியாது. அண்ட் இதுக்கு ரொம்ப இதெல்லாம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம், முழுமுதல் காரணம் டைரக்டர் ரமேஷ் அண்ணா. நிறைய கதை என்கிட்ட சொல்லுவார் படம் பண்ணுறதை பற்றி, படத்தை பற்றி. இன்றைக்கி தோனி சார் ப்ரொடியூசர்னாரோ அதான் இருக்கிறதுலே பெரிய கதைன்னு நினச்சேன். இவ்வளோ பெரிய கதை, தோனி சார் எதுக்கு தமிழில் வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, பிஸியாக இருப்பாங்களேங்க என்ன.
அது நிஜமாக்கி அவரையும் பார்க்க வச்சு அவரையும் படத்தை பார்த்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அப்ரூவல் அவர் தான் கொடுத்தாரு. நீங்கள்லாம் ஃபேமிலியோடு இந்த படத்துக்கு வரலாம், நான் என்னோட 8 years டாட்டரோட வந்து இந்த படம் பார்ப்பேன்னாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இது அத்தனைக்கும் காரணமாக அந்த ரமேஷ் அண்ணனுக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் இந்த ஒரு நேரத்தில் ரமேஷ் அண்ணா எவ்வளோ பயங்கர க்ளோஸ் ஸ்வீட்னா அதே மாதிரி எங்களோட டார்லிங் ப்ரோ ஹரிஷ் கல்யாண் ப்ரோ காலேஜ் டைம் திருப்பி போய் பசங்களை சேர்ந்து ஒரு டூர் போனால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலில் தான் இருந்தோம். ஒரு நாள் கூட ஒரு சின்னதாக கூட என்னதுங்க அப்படின்னு கூட மூஞ்சி சொல்லிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அவ்வளோ ஜாலியாக இருப்பார். அவ்வளோ ஒரு ஸ்வீட்னா பயங்கர ஸ்வீட் பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் கண்டிப்பாக சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் டார்லிங் ப்ரோ. அண்ட் இவானா அவர்கள் அவங்களும் அதே தான். காலேஜுக்கு கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ண ஜூனியராக இருப்பாங்க, ஆனால் பயங்கர க்ளோஸ் தான். அவங்களும் செம்ம ஜாலியாக இருப்பாங்க. இவானா அம்மா பயங்கர ஜாலியாக பேசுவாங்க. அவங்க ஹாப்பனிங்காக இருப்பாங்க. எப்போயுமே யூடியூப் வீடியோஸ் அது மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. பயங்கர ஹாப்பனிங் மாமா அவங்க. ஸோ அவங்களுக்கோட ஒர்க் பண்ணது ஒரு பெரிய சந்தோஷம். அண்ட் எங்களோட நதியா மேம் செட்டிலேயே நம்ம பிரின்ஸிபலே திடீர்னு டூர் போகிறப்போ ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்கல்ல, தலை நீயா ஸ்ட்ரிக்டாக இருப்ப இவ்வளோ ஜாலியாக இருக்குது இங்கே வந்தோன்னு அந்த மாதிரி சரி வா இங்கே எங்களை ஹோட்டல் கூப்பிட்டு போகிறது அவங்க தான், அங்கே என்ன சாப்பிட்லான்னு சொல்கிறது அவங்க தான். 5-6 லாங்குவேஜ் வேறு வருமா. கேப்னன்ட்ட பேசினோட மேம் ப்ளீஸ் மேம் யூ டாக் டு மீ. அரே ஹவு மெனி டைம்ஸ் யூ ஆஸ்க் பாப்ரே 7 times ஐ டோல்ட் த ரூட்ரா யூ கோ அண்ட் ஆஸ்க் சொன்ன மேடம் ஹிந்தி தெரியாது மேடம் வாட் வில் ஐ டு மேடம். ஸோ 7 லாங்குவேஜ் வச்சுட்டு எங்களோட 4 ஊர் ட்ராவல் பண்ணி எங்களை எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டதுக்கு மேம்க்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் இந்த படத்தை எல்லாருக்கிட்டையும் சரியான முறையில் எடுத்து சேர்க்கறதுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி நானே இதே மேடையில் சொல்லியிருக்கேன். அண்ணனோட படம் ரிலீஸ் ஆகிறப்போ மிடாஸ் டச் அண்ணனோட இதுன்னு. ஸோ அவரோட ரிலீஸில் இந்த படம் வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் இந்த படத்தில் நிறைய பேர் ஸ்ரீநாத் அண்ணனாக இருக்கட்டும், விடிவி சாராக இருக்கட்டும், யோகி பாபு அண்ணன், நிறைய பேர் இருக்காங்க, பூஜிதா, விக்ரம், ஹரி எல்லாரும் இருக்காங்க. யார் பேரையா மிஸ் பண்ணியிருந்தாலும் சாரி. அண்ட் டிஓபி வந்து எக்ஸ்ட்ரானரி விஸ்வா பிரதர் ஹிருதயம்லாம் பண்ணியிருக்காரு. இதுலேயும் பின்னி படல் எடுத்திருக்காரு. மியூசிக் அண்ணனே பண்ணியிருக்காரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் மென்ஷன் பண்ணிட்டேன். எல்லா சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸோட சேர்த்து ஒரு ஃபேமிலியாக இந்த படம் முடிஞ்சிருக்கு. நீங்கள் ஃபேமிலியாக போய் பார்க்குற ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க, சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ரொம்ப 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 சந்தோஷம் உங்களை சந்திச்சது. தேங்க்யூ.